முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறை அமைச்சரா, இந்த கூட்டத்தொடரில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவை நடவடிக்கை இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஒரு சாதாரண இளைஞரும் ஒரு சாதாரண மனிதரும் சட்டமன்றத்துக்குள் வர முடியும் என்பதை நிகழ்த்து காட்டியவர் எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொண்ட பாரம்பரியமிக்க இந்த தலைமைச் செயலகத்தில் என்னை போல் இளைஞர்களுக்கும் புது வாய்ப்புகள் கொடுத்து, பெண்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்த ஒரு மாற்றத்துக்கான நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். இன்றைய சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பதிலுரை கொடுத்தார். குறிப்பா எதிர்கட்சியினர் நேற்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க, அதுக்கு பதில் கொடுத்தார். இன்னைக்கு பதிலுரை இடம்பெற்றுச்சு. அதை எப்படி பாக்குறீங்க அமைச்சரா? ரொம்ப நாட்களாகவே எதிர்கட்சிகள் முதல்வர் அவர்கள் எதுவுமே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரே ஷாட்ல எல்லாரையும் முடிச்சு விட்டார். இன்னைக்கு அதுல குறிப்பா பல்வேறு அம்சங்கள் பேசினாங்க. இன்னைக்கு எதிர்கட்சியினரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. அந்த பதிலுரையில் இருக்கும் போதே திமுக வெளிநடப்பு செய்தியும் பாத்தீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் அவங்க கேட்ட கேள்விகள். திமுக நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இவங்க தான் கேள்விகள் கேட்டதுக்கு முதல்வர் அவர்களும் பதில் சொன்னாங்க. பதில் சொன்னதுக்கு அவங்களுக்கு பண்ணின தப்பெல்லாம் சொல்றதுனால அவங்களால சட்டமன்றத்துக்குள்ளார உட்கார முடியாம வெளில கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அடுத்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தான், பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் வரப்போகுது. இப்போ வேளாண்மை துறை அப்படிங்கிற தனி பட்ஜெட்டுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? துறை எந்த அளவில் தயாரா இருக்கு? என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த உங்களுடைய துறையில? வேளாண் பட்ஜெட், தனி பட்ஜெட்டுக்காக நாங்கள் அதுக்காக ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் அவர்களோட குறைகளை கேட்டறிந்து அவர்கள் பாதிக்காத வண்ணமாறு இந்த பட்ஜெட் இருக்கும். மேலும் முதல்வர் அவர்கள் விவசாயிகள் மீது தனியாக அவர்கள் கவனிப்பு, அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் நடைபெறும் என்பது இந்த பட்ஜெட்டில் இருக்கும். விவசாயிகள் பாதிப்படையாமல் மகிழ்ச்சியாக இருக்கும்படி இந்த பட்ஜெட் அமையும். முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் பதிலுரையில் பல்வேறு விஷயம் குறிப்பிட்டு பேசும்போது வேளாண் துறை சார்பான அறிவிப்புகளையும் செய்ததை சொன்னாரு. அதை பத்தி கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி எந்த ஒரு விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணது கிடையாது. நாங்கள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு நமது ஆட்சியில் சொன்னோம். ஆட்சி பொறுப்பேற்று வெறும் 40 நாட்களில் விவசாயிகள் பயனடையும் வகையில் 6000 கோடி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு பல விவசாயிகள் பலனடைந்துள்ளனர். அதே மாதிரி முதல் அரசினர் தீர்மானம், அதுவும் முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானம், வேளாண் துறைக்கு வரக்கூடிய, குறிப்பாக வேளாண் மக்களுக்கு பயன் தரக்கூடிய மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு அது ஏகமனதாக நிறைவேறியது. அதை பத்தி அந்த தீர்மானம் உங்க துறை தொடர்புடையது? கண்டிப்பாக மேகதாது அணையை தமிழக அரசு கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நாங்களும் அதுக்கு அனுமதிக்க விட மாட்டோம்.